குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் செலெக்ஷனுக்கு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ரெட் கலருக்கு ஒரு சென்சார், கிரீன் கலருக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பெயிண்ட் வரணும், கிரீன் பெயிண்ட் வரணும், இல்லைன்னா ரெண்டு பெயிண்ட்டுமே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஆனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் போட்டுக்கலாம். 0.00 ஸ்விட்ச் ஆன். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு நம்ம ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு மெமரி போட்டுக்கலாம். மெமரியை யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ஒரு மெமரியோட அட்ரஸிங் கொடுத்தாச்சு. மெமரி அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா 2.00. நமக்கு எதுக்குன்னா இந்த மெமரி ஆன் பண்ணும் போதெல்லாம் நமக்கு அவுட்புட் நடக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணிக்கலாம். இன்புட்டா கால் பண்ணுங்க மெமரி அட்ரஸ். அப்புறம் என்ன சொன்னாங்க, ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு ஒரு சென்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு ஒரு இன்புட் போடலாம். 0.01 ரெட் பெயிண்ட் சென்சார்னு போட்டுக்கலாம். ரெட் சென்சார் வந்து நமக்கு சென்ஸ் பண்ணுச்சுன்னா ரெட் கலர் பெயிண்ட் நமக்கு வரணும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 100.00 ரெட் பெயிண்ட். இல்லை நமக்கு அதே மெமரியில கால் பண்ணிக்கலாம். கிரீன் கலர் சென்சார் நமக்கு சென்ஸ் பண்ணுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். 0.02 கிரீன் சென்சார். கிரீன் சென்சார் சென்ஸ் பண்ணிட்டா நமக்கு ஒரு அவுட்புட் வரணும். கிரீன் பெயிண்ட் நமக்கு கிடைக்கணும். 100.01 கிரீன் பெயிண்ட். அப்போ நமக்கு ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் ஆனுக்கு நம்ம ஒரு இன்புட் போட்டோம். ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் போட்டுக்கலாம். 0.03 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப். ஆஃப் பண்ணா எல்லாம் ஆஃப் ஆகணும். அதுக்காக இப்போ ஆன் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு மெமரி போட்டாச்சு. மெமரி இன்புட்டை கால் பண்ணி ரெட் சென்சார் சென்ஸ் பண்ணிச்சுன்னா ரெட் பெயிண்ட் வரணும். அதே மாதிரி மெமரி இன்புட்டை போட்டிருக்கோம். கிரீன் சென்சார் சென்ஸ் பண்ணிச்சுன்னா கிரீன் பெயிண்ட் வரணும். இல்லை ரெண்டுமே நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மெமரியை கால் பண்ணுங்க. மெமரி ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா அவுட்புட்டுமே வரணும். போத் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சென்சார் போட்டுக்கலாம், ஒரு இன்புட் போட்டுக்கலாம். 0.04 போத் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டு பேரலல் பண்ணிக்கலாம். பேரலல் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதுக்கும் ரெண்டுமே ரெண்டு பாயிண்ட் நமக்கு கிடைக்கணும். போத் வந்து கொடுத்தாச்சு, பேரலல் கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இதற்கான ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது. பாருங்க, ஒரு இன்புட் போட்டிருக்கோம், ஒரு மெமரி போட்டிருக்கோம். மெமரி ஆன் ஆன உடனே நமக்கு இது எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ ரெட் கலர் சென்சார் நமக்கு சென்ஸ் பண்ணதுன்னா ரெட் பெயிண்ட் வரும். இல்லை கிரீன் சென்ஸ் பண்ணதுன்னா கிரீன் வரும். இல்லை போத் ரெண்டு சென்சாருமே சென்ஸ் பண்ணதுன்னா நமக்கு ரெட்
ரெட் பெயிண்ட் வரும், கிரீன் பெயிண்ட் வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணா நமக்கு இந்த ரங்கு வந்து ஆஃப் ஆயிரும், மெமரி ஆஃப் ஆயிரும். மெமரி ஆஃப் ஆனாவே நமக்கு இதுக்கு பின்னாடி வர எல்லாமே கட் ஆயிரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கம்பேர் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு பாருங்க, எந்த எரரும் இல்லை. சிமுலேஷன் ஆன் பண்ணிக்கலாம். சிமுலேஷனுக்கு ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டங்காட்டி ஆஃப்க்கு ஆல்ரெடி ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே பாருங்க, மெமரி ஆன் ஆயிடுச்சு. மெமரி வந்து இங்க இன்புட்டா கால் பண்ணியிருக்கோம். அதனால இது எல்லா ரங்குமே இப்போ ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ நமக்கு ரெட் கலர் சென்சார் சென்ஸ் பண்ணுது. ரெட் பெயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரீன் கலர் சென்சார் சென்ஸ் பண்ணுது. கிரீன் பெயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பெயிண்ட்டுமே நமக்கு வரணும் அப்படின்னா போத் சென்சாருமே நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. நமக்கு ரெண்டு பெயிண்ட்டுமே கிடைக்குது. ஓகே ரைட் கைஸ், இதுதான் வந்து இதற்கான ப்ரோக்ராமிங். போத் பெயிண்ட் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ரெட் பெயிண்ட் ஆன் ஆகுது, கிரீன் பெயிண்ட் ஆன் ஆகுது. ஆனா எவ்வளவு மில்லி பெயிண்ட் நமக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். அது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட டிசைனை பொறுத்து இருக்கு. அந்த மிஷினோட இன்ஜெக்டர் இருக்கும்ல, மிஷினோட அவுட்புட்டோட அவுட்புட்ல ஒரு டைம் வந்து ஆன் ஆச்சுன்னா எவ்வளவு மில்லி நமக்கு கிடைக்கும், ரெண்டு டைம் ஆன் ஆச்சுன்னா எவ்வளவு மில்லி கிடைக்கும், மூணு டைம் ஆன் ஆச்சுன்னா எவ்வளவு மில்லி கிடைக்கும். ஒரு ஒரு முறை ஆன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா அந்த அவுட்புட்ல நமக்கு எவ்வளவு மில்லி வந்து பெயிண்ட் நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து மிஷின் டிசைனை பொறுத்தது. அப்புறம் எவ்வளவு டைம் வந்து அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க அதை மிஷின் டிசைனை பொறுத்து, இப்ப ப்ரோக்ராமிங் மட்டும்தான் இது. மிச்சபடி வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட டிசைனு கான்ஃபிகரேஷனை பொறுத்தது. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்க, எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். பேசிக் ப்ரோக்ராம் தான். இதுலயே லேட்சிங் பண்ணிட்டோம்னு வந்து இங்க லேட்சிங் பண்ணோம்னா என்ன நடக்கும்? நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம மெமரி வந்து ஆன்லயே இருக்கும். இந்த இன்புட்டு அவுட்புட்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவ்ல உங்களுக்கு எப்படி தேவைப்படுது, என்ன மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க வந்து திங்க் பண்ணணும். இன்புட்டே நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ப்ரோக்ராமிங்கே எழுதணும். சுவிட்ச்னா என்ன, நம்ம வீட்ல யூஸ் பண்ற மாதிரி சுவிட்சா, இல்ல புஷ் பட்டனா, இல்ல டாகுல் சுவிட்சா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சென்சார் யூஸ் பண்றோமா, ஆன் டைப் சென்சாரா, ஆஃப் டைப் சென்சாரா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பெயிண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட் சொன்ன மாதிரி அவுட்புட் வந்து அது வந்து டிசைனை பொறுத்து இருக்கு, மிஷின் டிசைனை பொறுத்து இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து திங்கே பண்ணிக்காதீங்க. எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் வந்து நீங்க ஒன்ஸ் ஒர்க் போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி அப்ளிகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க பார்த்து கத்துக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.